ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் வித் vlog. இன்றைய பதிவு வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்தை பற்றி தான் இருக்க போகுது. பொதுவாக நான் வந்து தைப்பூச விரதம் வந்து 48 நாள் விரதம் இருக்கேன். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இடையில இப்போ நிறைய பேர் 48 நாள் ஆரம்பிக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி டைமிங்கில் 21 நாள் விரதம் கூட இருக்கலாம். அதுக்கு இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் இன்றைய பதிவு வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தைப்பூசம் எந்த கடவுளுக்கு விமர்சனையாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். முருகப்பெருமானுக்கு தான். முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இந்த தைப்பூசம். தைப்பூசத்தன்னைக்கு தான் மகாசக்தி பார்வதி வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்தி வேலை முருகனுக்கு கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அன்றைய நாளை தான் இவ்வளோ விமர்சனையாக கொண்டாடப்படுறது. தைப்பூசம்னா என்ன அப்படின்னு பலருக்கு தெரிஞ்சும் இருக்கும். தெரியாதவங்களுக்காக ஒரு சில பதிவுகளை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து அசுரர்களை வதைக்கிறதுக்காக பார்வதி தேவி கிட்ட இருந்து சக்தி வேலை வாங்கின நாள் தான் தைப்பூசமாக கொண்டாடப்படுறது. தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா முருகன் கோவில்களையும் ரொம்ப ரொம்ப நல்ல விமர்சனையாக கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பழனியில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இது வந்து கொண்டாடுவாங்க. நிறைய ஊர்களில் இருந்து மாலை போட்டு பழனிக்கு போகிறதும் உண்டு. அதே மாதிரி பழனிக்கு பாத யாத்திரை போகிற பக்தர்களும் நிறைய உண்டு. 2025 தை மாசத்துல பூச நட்சத்திர பௌர்ணமியோடு சேர்ந்து வர்றது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம். வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி தான் தைப்பூசம் விமர்சனையாக கொண்டாடப்படுகிறது கந்த கடவுளுக்கு. எல்லாருக்குமே மிகவும் பிடித்தமான தமிழ் கடவுளான முருகனுக்கு இந்த தைப்பூச விரதம் வந்து இருந்து பல சொல்ல முடியாத பலன்களை அடைஞ்ச நிறைய பக்தர்கள் உண்டு. அதனாலேயே தமிழ் கடவுள் முருகனுக்கு நிறைய நிறைய பக்தர்கள் இருக்கிறதாக சொல்கிறதும் உண்டு. ஸோ இப்போது இந்த தைப்பூச விரதத்துக்கு ஒரு கரெக்டான நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் 11ஆம் தேதி கூட நீங்கள் உங்களோட விரதத்தை ஆரம்பிக்க செய்யலாம். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் தைப்பூச வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா பல முறைகளில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு எது ஒத்து வருமோ அந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 48 நாள் விரத முறை இருக்குது, ஒரு நாள் விரத முறை இருக்குது, 21 நாள் இருக்குது. என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்னால் கடைசி ஒரு 3 நாள் என்னால் சுத்தமாக விரதம் இருக்க முடியும் அப்படின்னாலுமே நீங்கள் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யலாம். நான் 48 நாள் விரதத்தை ஆரம்பித்து எனக்கு அது நல்லபடியாக போயிட்டே இருக்குது. பெண்களுக்கு அப்படின்னா ஒரு சில நாட்கள் வீட்டுக்கு தள்ளி இருக்கும்போது அது அந்த நாளை விட்டுட்டு அதுக்கப்புறம் நாளை வந்து கவுண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அவசர பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் 11, 21 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தைப்பூசம் ஆரம்பிக்கிற நாளில் கொஞ்சம் முடிகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நான் வந்து ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து வழிபாடு இருக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சில முறைகளை நீங்கள் பின்பற்றவும் செய்யலாம். எப்பவுமே தை மாதம் அப்படிங்கும்போது அது ஒரு ரொம்ப டிவைன்ஃபுல்லாக வரும். மார்கழி மாதத்துக்கு அடுத்து வர்ற அந்த தை திருநாள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். உங்களால் இந்த 48 நாள் விரதம் இருக்க முடியும், 21 நாள் விரதமெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பலன்கள் வந்து எக்கச்சக்கமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயமும் உண்டு. இதை நம்புறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய நம்பிக்கை. நம்பாதவங்கள பற்றி நான் இங்கே வந்து எதுவும் சொல்கிறதுக்கு கிடையாது. ஆங்கில புத்தாண்டும் ஆரம்பிக்கும், தைத்திருநாளும் ஆரம்பிக்கும். மார்கழி மாதம் ஃபுல்லாக ஒரு கடவுளுக்கான ஸ்பிரிச்சுவல் மந்த் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வர்ற இந்த தை மாதத்தில் நீங்கள் 21 நாள் வந்து கடவுளுக்காக அப்படியே உங்களை வந்து அர்ப்பணித்து மனமுருகி நீங்கள் வேண்டும்போது உங்களோட பல வேண்டுதல்கள் வந்து நிறைவேறத்துக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. உங்களால் முடிஞ்ச வரையும் நீங்கள் இதை வந்து பண்ணலாம். 48 நாள் விரதம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கண்டிப்பாக விரதம் அப்படின்னு ஒன்று இருந்தோம்னா நான்வெஜ் கண்டிப்பாக சமைக்கவே கூடாது தான். வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா வெளியில் போயிட்டு வந்து அவங்க சாப்பிட்ற மாதிரியும் பண்ணிக்கலாம். விரத முறை அப்படின்னு வந்துட்டால் நான்வெஜ் சமைக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து விரதம் இருந்தால் அப்படி இருக்கணும், நிறைய பூஜைகள் பண்ணணும் அப்படின்னும் இருக்கும். உங்களால் முடிஞ்ச விஷயத்த செய்யுங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான். என்னோட வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ரொம்ப விமர்சனையாக ஒரு விஷயம் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. கண்டிப்பாக தினமும் நம்ம வந்து குளிப்போம். குளிச்சுட்டு சாமிக்கு அப்படின்னு தீபம் ஏற்றுறது ஒரு பொதுவான ஒரு வழிமுறையாக தான் இருக்கும். அந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் செஞ்சுட்டு எந்த கடவுளுக்கு நீங்கள் விரதம் இருந்தாலும் அந்த கடவுளோட தோத்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ
முருகனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சரவண பவ ஓம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே பிள்ளையார்னா, ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேனே அப்படின்னு இருக்கு. இதே விளக்கேற்றும் போதோ இல்லை அம்மனுக்கு துர்கைக்குன்னா சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அப்படின்னு சொல்லலாம். இப்போ தைப்பூசத்தை பற்றி நான் சொல்லும்போது ஓம் சரவண பவ ஓம் அப்படின்னு ஒரு சிம்பிளான மந்திரத்தை நாள் முழுக்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் இதை சொல்லிட்டு வரலாம். 21 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தினமும் காலையும் மாலையும் விளக்கேற்றுங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், எங்களால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா, தினமும் சாமிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு நைவேத்தியத்தை பண்ணி விளக்கேற்றி வச்சுட்டு நல்ல பூவலங்காரம் பண்ணி சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு நீங்கள் இந்த விரதத்தை தாராளமாக பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன் அப்படிங்கிறதுனால காலையில் எந்திரிச்ச உடனே சாமிக்கு பால் காய்ச்சும் போது அதில் தேனும் பாலும் கலந்து சாமிக்கு வச்சுருவேன். விளக்கேற்றிட்டு வீட்டில் இருக்கிற ஒரு பூ 2 பூ அந்த மாதிரி போட்டுட்டு சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாம் காமிச்சு தீபாராதனை எல்லாம் முடிச்சுட்டு சிம்பிளாக இந்த மாதிரி முடிச்சுக்கிறேன். 48 நாளும் நான் இதை தான் கடைப்பிடிச்சிட்டு வரேன். என்னால் இதுதான் முடியும். உங்களால் விமர்சனையாக பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். இந்த 2025 தைப்பூசத்தை நல்லபடியாக விரதம் இருந்து உங்களுக்கு தேவையான வேண்டுதலை பெற்று முருகப்பெருமானோட அருள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். திருப்பி சொல்லிக்கிறேன், விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக நான்வெஜ் எதுவும் சாப்பிட வேண்டாம். உங்களால் முடிஞ்ச பூக்களை முருகனுக்கு வச்சுட்டு விளக்கேற்றி ஒரு சாதாரணமாக நாட்டு சக்கரை பொட்டுக்கடலை வச்சு நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெறும் பாலும் சர்க்கரையும் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எப்போவுமே சாமிக்கு எந்த சுவாமிக்கு நீங்கள் படைச்சாலும் வெறும் பால் மட்டும் வைக்கக்கூடாது. அதோட இனிப்பு பதார்த்தத்தை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான்வெஜ் கண்டிப்பாக விட்டுருங்க. பீரியட்ஸ் டைமிங்காக இருந்தால் அந்த 4 நாளோ 7 நாளையோ நீங்கள் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் நாளை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து இருக்கிற சாமிங்களுக்கு வந்து ஏதாவது உங்களால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி விரத நாட்களில் இருக்கும்போது தயிர் சாதம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நைவேத்தியமாவோ அப்படி பிரசாதமாவோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பலனை வந்து இன்னும் ரெட்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானோட அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் நான் விரத முறைகள் எப்படி வீட்டில் கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய தவறுகளும் இருக்கலாம், சில விஷயங்கள் வந்து முரண்பாடாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தால் அவங்க எல்லாருமே இதை வந்து கடைப்பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கடவுளுக்கு நம்மளோட அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு விதம் தான் இந்த விரத முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னால் என்னோட வாழ்க்கை முறைக்கு எந்த மாதிரி பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக எளிமையாக முருக கடவுளோட அருளை பெறதுக்கு இந்த வழிமுறைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் தைப்பூச விரதம் இருக்க முடியுமோ அவங்கெல்லாம் இருந்து பயபக்தியோட கடவுளை வந்து வணங்கி உங்களுக்கு தேவையான வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.